Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் முழுக்க திமுகவுக்கு செம்பு தூக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் தான் அரசை எதிர்த்து போராட்டங்களையும் நடத்தினாங்க. ஆனா வேல்முருகன் விஷயத்துல அது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிட்டு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாரு? பின்புலமாக இருந்தவர் ஜெயலலிதா. ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியை வைத்தாலும் கூட அவருடைய பின்புலம் வன்னியர் பின்புலம் தான். அவருக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கு, நெருக்கடி. தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான அளவு கூட வளரல. அனைத்து சட்டமன்ற இடத்துலையும் சீமானால் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்த முடியும். ஆனால் சீமானோடு அவர் போட்டி போட முடியும். அவர் திமுகவிடம் விசிகாவை போன்று ஒரு டிமாண்ட் வைக்கலாம்னு எதிர்பார்க்கிறார். திமுக கூட்டணிக்குள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அங்க விசிகா இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வராத போது வன்னியர் சமூக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக வேல்முருகன் இருக்கிறார் என்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வராது, அப்ப நம்மளை திமுக நம்மளோட சமரசத்துக்கு வரும், நம்மளை கைவிடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தார். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஜெய் உடைய கட்சி விழாவில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த தலைவர்களை முன்னிறுத்தினதை பார்த்தோம். நாடார் சமூகத்துக்காக காமராஜரை, முக்குளத்தூர் சமூகத்துக்காக வேலுநாச்சியார் அவர்களை முன்னிறுத்தினாங்க. அந்த கட்டத்தில் தான் அஞ்சலியம்மாள் அவர்களை வன்னிய சமூகத்துடைய பிரதிநிதி போன்று முன்னிறுத்தினார். இது எல்லாமே அரசியல். நான் விஜயோட சேர்ந்து வேண்டிய கடைசி நிமிஷத்துல முடிவு பண்ணா இவர் பாருங்க, இவர் பணத்துக்கு விலை போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப இப்போது இருந்தே நான் திமுகவோடு முரண்படுகிறேன் என்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கேன். அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இதை உரசிக்கிட்டே இருக்கிறதுனால திமுகவுடைய தலைமை கூப்பிட்டு உங்களுக்கு நான் 3 நாள் சீட்டு தரேன், பெரும் பணம் தரேன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு வைங்க, அதுவும் அவருக்கு நல்வாய்ப்பு தான். அப்படி கொடுக்கலைன்னா விஜயோட சேர்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு தான். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான களப்பணிகளும் தொடங்கிவிட்டன. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி விஷயத்தை நாங்கள் பார்த்து வரோம், மக்கள்கிட்ட போய் அதிமுகவை வலிமையாக ஜெயிக்கணும், அதுக்கான பணிகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் கட்சிகள் விலகும், ஏன்னா தேர்தலுக்கு காலம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள், வலுவான கூட்டணி அதிமுக தலைமை அமைக்கும் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வர்றார். விடுதலை சிறுத்தைகள் கருத்து வேறுபாடு சொன்னாலும் திமுக அதை ரொம்ப நேர்த்தியாக அதை கையாண்டு கூட்டணி உள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிரச்சனை எதுவும் வராமல், பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராமல் அதை கையாளுது. இருந்தாலும் ஏதோ ஒன்று உடையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க. பாஜகவும் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பொது இடங்கள்லேயும் சரி சட்டசபையிலையும் சரி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இது ஒரு பேசு பொருளாகவும் இருக்கிறது. முதலமைச்சர் இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளை யாருமே இந்தளவுக்கு பேசுனது கிடையாது, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னது கிடையாது. இப்போ தான் முதல்ல சொல்கிறாரு. எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேல்முருகன் பேசுனது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேல்முருகனுடைய நடவடிக்கை என்று பார்ப்பதற்கு முன்னால் சமீப காலமாக திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆமாம், தேர்தலுக்கு காலம் இருக்குது, ஆனாலும் திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அங்கே இருக்கவங்க எங்கள் பக்கம் வருவாங்க இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பல்வேறு தடவை பேசிட்டாங்க. முதல்வர் அவர்களுமே சொல்லியாச்சு. இல்லை, கூட்டணியில் இருக்க கட்சிக்காரங்களும் சொல்லிட்டாங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் 2026 இதுதான் வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொல் திருமாவளவனோட சில முரண்பட்ட கருத்துக்கள் பொதுவெளியில் வந்துச்சு. இருந்தாலும் அதை திருமாவளவன் அவர்கள் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவித்ததுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டது. ஆனால் இந்த வேல்முருகன் விஷயத்தில் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுக ரொம்ப நேர்த்தியாக அந்த பிரச்சனைகளை சரி செய்யுது, இந்த வேல்முருகன் இதில் மட்டும் ஏன் விட்டுட்டாங்க? அதுதான் சொல்ல வரேன். இப்போது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் முழுக்க திமுகவுக்கு செம்பு தூக்குதுன்னு சொன்னாங்க.
ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அரசை எதிர்த்து போராட்டங்களையும் நடத்தினாங்க. நீ சொன்ன மாதிரி சாம்சங் விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினது, மதுவிலக்கு விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தினாங்க, மனிதநேய மக்கள் கட்சி சிறைவாசிகள் விடுதலைக்காக அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் அரசுடைய கருத்துக்களை முரண்பட்டாங்க. ஏன் வேலைவாய்ப்பு வேலை தினமும் 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் ஆக்கும் பொழுது இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உடனே திமுக அரசும் அதை மாற்றிக்கிட்ட விஷயத்தை பார்த்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணிகள் இருந்தாலும் கூட அரசை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வேலையும் கூட்டணி கட்சிகள் செஞ்சாங்க. ஆனால் வேல்முருகன் விஷயத்தில் அது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னால் வேல்முருகனுடைய அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போது வேல்முருகனோட வரலாறை பாருங்களேன். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அங்கமாக ஒரு பொதுச் செயலாளராக 2000 இருந்தார். 2001 2006 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நின்று தான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். இன்னும் சொல்ல போனால் 2011 நெய்வேலி தொகுதி, அந்த தொகுதியில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்ட நெய்வேலி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு தோல்வி அடைந்தவர். ஆனால் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிட்டு ஒரு புது கட்சி ஆரம்பித்தார்? அதுக்கு பின்புலம் யார்? பின்புலமாக இருந்தவர் ஜெயலலிதா. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த அரசியல் ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தின வரலாறுலாம் இருக்கு. அங்கேயும் போய் பேசுகிறாரு, இங்கேயும் பேசுகிறாரு, டிஎம்கேலையும் போய் பேசுகிறாரு, எங்கள்கிட்டையும் பேசுகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை நான் ஒழிச்சிருவேன்லாம் ஜெயலலிதா சொன்னாங்க. அதை கேட்டாபோல் வேல்முருகனை அந்த கட்சியை விட்டு விலக்கி கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியை 2012 அந்த கட்சி உருவாக்குவதில் முக்கிய பின்புலமாக இருந்தவர் ஜெயலலிதா. ஏன்னா ஒரு சமயம் கூட பொதுவெளியில் அவர்கள் பிரச்சாரத்துக்கு நினைக்கிறேன் போய்கொண்டிருந்த போது, பிரச்சாரத்துக்கு கூட இல்லை, பயணப்பட்டு போகும்பொழுது வழியில் விவசாயிகள் பிரச்சனையை வேல்முருகனை வரை சொல்லி வன்னியர் பகுதியில் நின்று ஜெயலலிதாவும் வேல்முருகனும் கொடுத்த பேட்டி கூட இன்னும் இருக்குது. அப்படி தான் பின்புலம். அதற்கு காரணம் சொன்னார் வேல்முருகன். பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியை கொண்டு வராங்க. அப்போ அன்புமணியை ரொம்ப கொண்டு வந்தார். ரெண்டாவது, நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், நம்பர் 2 இருக்கேன், ஆனால் அவர் வாரிசு அரசியலை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் அவருக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இப்போட சூழ்நிலையில் இப்போ வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியை வைத்தாலும் கூட அவருடைய பின்புலம் வன்னியர் பின்புலம் தான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி, அதில் சிறுபான்மை மக்களும் தலித்துகள் கூட இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் அது வன்னியர் கட்சி தான், வன்னியர் சங்கத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி தான். அப்போ வன்னியர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு போட்டியாக ஒரு கட்சியை உருவாக்கியவர் ஜெயலலிதா. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனாலும் ஒரு முகம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, தமிழ் தேசியத்தை பேசினாங்க. இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இப்போது பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. சொல்லப்போனால் 2021 கடலூர் தொகுதியில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் தான் வேல்முருகன், அண்ணன் வேல்முருகன். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பாராளுமன்றத்தில் கேட்டார், சீட்டு கேட்டார், கொடுக்கல. அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது, நெருக்கடி இருக்குது. அவர் தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான அளவு கூட வளரல. இப்போது சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார், அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்டினார். அனைத்து சட்டமன்ற தேர்தல் இடத்துலையும் சீமானால் அவர் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்த முடியாது. ஆனால் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா அதே வன்னியர் பெல்ட்டில் தான் அவருடைய கட்சி இருக்குது. அவருமே கடலூர்லேருந்து தான் வெற்றி பெற்றார். கடந்த முறை நெய்வேலியிலே தோற்று போனார். அப்போ அந்த பெல்ட் தான், வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் அவர் செல்வாக்கு இருக்குது. இப்போது சீமானோடு அவர் போட்டி போட முடியல. இப்போ விஜயோட கட்சி இன்றைக்கி வந்திருக்கு புதுசாக. அந்த தாவேகாவுடைய கட்சி வந்ததுக்கப்புறம் அது யாருடைய வாக்குகளை சிதறடிக்கும்னு பார்த்தா சீமான் அப்படிங்கிறத எல்லோரும் சொன்னாங்க. அதே நேரத்தில் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வாக்காளர்களையும் அது ஈர்த்து விட்டது, அங்கே டேமேஜ் ஆகுதுங்கிற ஒரு அச்சம் வேல்முருகனுக்கு இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் திமுகவிடம் விசிகாவை போன்று ஒரு டிமாண்ட் வைக்கலான்னு எதிர்பார்க்குறார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு.
என்ன காரணம் உங்களுக்கு எனக்கும் தெரியும். திமுக கூட்டணிக்குள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அங்கே விசிகா இருக்காது. அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, பாமக பாஜக இருக்கிற கூட்டணியும் இருக்க மாட்டேன். தெளிவாக சொல்லிட்டார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் வந்து பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்போ திமுகவில் பாஜக கூட்டணி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் பாமக வந்துடும், அதனால வந்து வேல்முருகனுக்கு நெருக்கடியான்னு கேட்டால் இல்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா என்று திமுக பார்த்தால் நம்பகத்தன்மை அதிகம் உள்ளது விசிகா தான். ஏன்னா ஓட் பேங்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்பகத்தன்மை, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ப முடியாது, கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் அவங்க ட்ராக் மாறக்கூடியவங்க. அதனால வந்து திமுகவுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வராத போது வன்னியர் சமூக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக வேல்முருகன் இருக்கிறார் என்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா வன்னியர் பெல்ட்டில் துரைமுருகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வன்னியர் சமூக ஓட்டுகளை மட்டும் ஈர்க்க முடியுமாங்கிறது சந்தேகம் இருக்கு. அவர் திமுகவுடைய ஒருத்தர் தான். அப்போ வன்னியர் சமூகத்தை ஈர்க்கக்கூடிய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸுக்கு நிகராக ஒருத்தர் இருக்காருன்னா அது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திரு வேல்முருகன் தான். அப்போ அதை இழக்க விரும்ப மாட்டாங்க என்ற எண்ணம் வேல்முருகனுக்கு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன டிமாண்டை முன் வைக்கிறாரு? இப்போ எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிமாண்ட் முன் வச்சாங்க, நம்மள் முன் வச்சா என்ன, நமக்கு எண்ணிக்கை நமக்கு வேணும், கட்சியை வளர்க்கணும். இப்போ விடுதலை இப்போ வந்து இப்போ தாவேகா வந்துருச்சுன்னா அதை விட நம்ம மோசமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதனால தான் இப்போ கூட பாருங்க, சுபா உதயகுமார் போன்றவர்கள் அவர் கட்சியில் இணைஞ்சாங்க. பல்வேறு கட்சி இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இணைகிறாங்கிற ஒரு போஸ்டரை பார்த்தேன். அப்போ ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி நம்மளும் லைம் லைட்டில் இருக்குங்கிற இடத்துக்கு வேல்முருகன் நகர வேண்டிய கட்டாயம் இருக்கு அவருக்கு. ஏன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டம்மி ஆனார். திருப்பி பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசி ரொம்ப கேவலமாக பேசி ஓரளவுக்கு பரபரப்பாகி செய்தியுடைய முக்கிய இடத்துல பிடிச்சார்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேல்முருகனும் அந்த இடத்துக்கு நகர நினைக்கிறார். அந்த இடத்துக்கு நகர்ந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ண நினைக்கிறார். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எந்த பிரச்சனையும் பண்ணாத போது வேல்முருகன் ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை சீன் கிரியேட் பண்ணுறாரு? சட்டமன்றத்தில் பேசும்போது எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல, அமைச்சர் சேகர் பாபுடன் அவர்களிடம் வந்து நான் முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். உடனே கோவப்பட்டு அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் பிரச்சனையை கிளப்பாதீங்க அப்படின்ட்டு என்னை கோவப்பட்டு பேசினார். இன்னும் சொல்லப்போனால் ஒருமையில் பேசினார் என்கிற குற்றச்சாட்டு. அப்போ இதை வந்து வெளியே சொல்லணும், ஏன் இதை பற்றி பேசணும் பொதுவெளியில்? அது முக்கியமானது. இதை பேசினா ஒரு முதல்வர் காதுக்கு கொண்டு போகலாம், அல்லது கட்சிக்குள்ளே சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி இருக்குது. அப்போ பொதுவெளியில் சொல்வது மூலமாக என்ன நிகழ்வு நடக்கும்? பொதுவெளியில் சொல்வது மூலமாக இரண்டு கட்சிகளுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படும். அதை வேல்முருகன் விரும்புகிறாரா என்கிற கேள்வி. இது வரைக்கும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுங்கன்னு யாரையும் சொன்னதில்லை. இல்லை, ஆனால் இந்த தடவை அவர் சொல்றார் கூட்டணி கட்சிக்காரங்கள. என்ன காரணம்? தொல் திருமாவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களில் முரண்பட்டார். இந்த மதுவிலக்கு பிரச்சனையில் அரசுக்கு எதிராக பேசினார். அது இன்னும் சொல்ல போனால் காரசாரமான விஷயங்கள்லாம் நடந்தது. அப்பொழுது கூட முதல்வர் அமைதி காத்தார். காரணம் என்னன்னா, முதல்வர் அவர்களுக்கு தெளிவாக தெரியுது திருமாவளவன் உடைய அந்த கோபம் கருத்து என்பது கூட்டணி முறிவுக்கான அச்சாரம் அல்ல, அது அவருடைய கருத்து, கொள்கை ரீதியாக பேசுகிறாரு. அதை வந்து மதுவிலக்கு வேண்டும் என்பது அவருடைய கட்சியுடைய கொள்கையாக இருக்குது, அதை அடிப்படையாக நிர்பந்தம் பண்ணுறாரு. கூட்டணியை பிளக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்களுக்கு எப்பொழுதும் எண்ணமில்லை என்பதை முதல்வர் உணர்ந்திருக்கார். ஆனால் வேல்முருகனுடைய அந்த மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா நெருக்கடி கொடுக்குறாரு, அல்லது வந்து கூட்டணி விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. இதற்கு யார் பின்புலமாக இருக்கிறாருங்கிற அந்த பார்வை வேல்முருகன் மேலே முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, உள்ள சட்டமன்றத்தில் பேசினதை வெளியே பேசும்போது நடக்காத விஷயத்திலாம் பேசினாருங்கிற மாதிரி சொன்னாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் பேசும்போது சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் வேற, வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசுவது வேறங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்போ வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுக்க நினைக்கிறார். ஒன்று, அவர் கூட்டணியை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கலாம். அதற்கான ஒரு காரணம் இல்லாமல் விலகினால் அவருக்கு வெயிட் கிடையாது. இரண்டாவது, அவர் வந்து அதற்கு பின்புலமாக அவர் தன்னை வளர்த்துக்கொள்ள நினைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வேல்முருகனுடைய கட்சி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்குது. ஏற்கனவே
இந்த டோல்கேட் விஷயத்தில் பல்வேறு கேஸ் அவர் மேலே, ஒன்றிய அரசை அவர் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து எதிர்த்ததுனால அவர் மேலே பெரிய நெருக்கடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்தில் வேல்முருகன் இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்குறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வராது, அப்போ நம்மளை வந்து திமுக நம்மளோட சமரசத்துக்கு வரும், நம்மளை கைவிடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துறார். ஆனால் நீ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், வேல்முருகன் தமிழ் தேசியம் பேசினாலும் கூட அவர் முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்துக்கான ஒரு தலைவராக தான் தன்னை இன்னும் முன்னெடுக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற இடத்துக்கு நிச்சயமாக வந்து வேல்முருகன் போவாரான்னு சொல்ல முடியாது. அப்போ அதிமுக பக்கம் அவர் போவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுகவை விட்டு விலகினால் ஒருவேளை அவர் விஜயோட கட்சி சேரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, விஜய் கட்சி தனியாக தான் நிற்க போகுது. இப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 5 பெரும் தலைவர்களுடைய ஃபோட்டோவை போட்டிருந்தார். பெரியார், காமராஜர், இது போன்ற தலைவர்கள், வேலுநாச்சியார். அப்பொழுது ஒரு பெண்மணியை போட்டிருந்தாங்கல்ல, கடலூரை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த அஞ்சலையம்மாளுடைய ஃபோட்டோ. அது எந்த தலைவர்களுமே எந்த கட்சியுமே அஞ்சலையம்மாளை இதுவரைக்கும் முன்னிறுத்தினதாக தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி கூட முன்னிறுத்தலை. பெரியார் காலத்தில் பெரியாரோடு பயணித்தவர் தான் அஞ்சலையம்மாள், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்பொழுது நெசவு தொழிலை செய்தவர். அந்த நெசவு தொழிலை வந்து அந்த துணிகளை பெரியார் இயக்கம் சார்பாக விற்பனை செய்தவர் அஞ்சலையம்மாள். அதன் மூலமாக ஒரு பெரியாரிஸ்டாக தன்னை காண்பித்துக் கொண்டவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திமுகவோ அதிமுகவோ அஞ்சலையம்மாளை முன்னிறுத்தலை. இப்போ விஜயுடைய அந்த ஆரம்ப கட்சி விழாவில் 5 பெரும் தலைவர்களை முன்னிறுத்தும் போது பெரியாரிலிருந்து அஞ்சலையம்மாள் வரை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த தலைவர்களை நம்ம முன்னிறுத்தினதை பார்த்தோம். நாடார் சமூகத்துக்காக காமராஜரை முன்னிறுத்தினாங்க, முக்குளத்தூர் சமூகத்துக்காக வேலுநாச்சியார் அவர்களை முன்னிறுத்தினாங்க. இப்படி அந்த கட்டத்தில் தான் அஞ்சலையம்மாள் அவர்களை வன்னியர் சமூகத்துடைய பிரதிநிதி போன்று முன்னிறுத்தினார். இது எல்லாமே அரசியல் ஒரு நுண்ணியமாக பார்த்தால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதை அப்பொழுதே வந்து வேல்முருகன் பாராட்டி போட்ட கட்டுரைகள் இருக்கு. விஜயை நான் வந்து இந்த விஷயத்தில் பாராட்டுறேன், இதுவரை அஞ்சலையம்மாளை யாரும் பெருசாக தூக்கி பிடிக்கல, இதற்காக நான் விஜய்க்கு நன்றி சொல்லுகிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அது மருத்துவர் சொன்னதுக்கு முன்னாடியே அவர் வாழ்த்து சொன்னார். அப்போ அது ஏற்கனவே அந்த கரிசனம் இருக்குது. அப்போ இப்பொழுது தனியாக வந்து திமுகவோடு நின்று கரைந்து போவதை விட அவர் அப்படித்தான் நினைக்கிறார். பெருசாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க, பணமும் இல்லை, அப்போ நமக்கு ஒரு சீட் கொடுத்து நம்மளுடைய நோக்கம் அப்படி போயிடும். குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்று கூட வளர முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து இப்போ விஜயோட சேர்ந்து அந்த கூட்டணி அமைத்தால் ஒரு நிச்சயமாக விஜயோட சேர்ந்த ஒரு பெரிய பெரிய கட்சிங்கிற அந்த பேர் வரும். ஒரு 10 இடத்துல 20 இடத்துல நிற்க முடியும், பணமும் கிடைக்கும். ஏனென்றால் விஜய்க்கு பின்புலமாக யார் இருக்கிறாங்கன்னு நம்ம பல டிபேட்டை பேசிட்டோம். விஜயோடைய முதற் நோக்கமே சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிக்கணுங்கிறது தான் அஜெண்டா அப்படின்னு பல்வேறு கருத்தாளர்கள் பதில் சொல்லிட்டாங்க. அப்போ மேலும் வந்து தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களையும் பிரிக்கணும்னா இப்போ வேல்முருகன் அவர்கள் போய் சேர்ந்தோன்னா இன்னும் நாம் தமிழர் உடைய வாக்குகள் சிதறித்தான் போகும். இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது திடீர்னு போய் நான் விஜயோட சேர்ந்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் காரித்து போவாங்க. இப்போ திடீர்னு டிஎம்கே கூட்டணியில் இருக்கின்ற ஒருத்தர், உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒருத்தர், நான் வந்து விஜயோட சேர்ந்துருவேன்னு கடைசி நிமிஷத்தில் முடிவு பண்ணால் இவர் பாருங்க இவர் வந்து பணத்துக்கு விலை போயிட்டார்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போது இருந்தே நான் திமுகவோடு முரண்படுகிறேன் என்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கேன். இப்போது இன்னும் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. அப்போ இந்த 1 வருஷ காலகட்டத்தில் நான் முரண்பட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த 1 வருஷம் அவர் விலக மாட்டார். தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முரண்பட்டுக்கிட்டே இருக்கேன், நான் உரசிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இந்த உரசிக்கிட்டே இருக்கிறதுனால திமுகவுடைய தலைமை கூப்பிட்டு உங்களுக்கு நான் 3-4 சீட்டு தரேன், பெரும் பணம் தரேன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு வைங்க, அதுவும் அவருக்கு நல்வாய்ப்பு தான். அப்படி கொடுக்கலைன்னா விஜயோட சேர்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு தான். அதுக்கடையில் வந்து தான் கட்சியை பெருசுப்படுத்திட்டேன் பலப்படுத்திட்டேங்கிற மாதிரி இது எல்லாமே அரசியல் தான். இதை நோக்கி தான் நகர்றார். நான் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறேன், திமுக அவரை கைவிட்டு விட்டது. ஏன்னா வேல்முருகனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவரை வச்சு பெருசாக இல்லை, திமுகவை வைத்து தான் வேல்முருகன் வெற்றி பெற்றார்.
ஏனென்றால் அவருடைய இதுவரை பார்த்தீங்கன்னா 2 முறை ஏற்கனவே எம்எல்ஏ, 3வது முறை எம்எல்ஏ, 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த கூட்டணியில். அப்பொழுது திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி வெற்றி பெற்றார். இப்பொழுது திமுகவோட தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ அவரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. ஆனால் இது லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அதனால் கூடிய விரைவில் இல்லை, ஒரு சில மாதங்களுக்குள் வேல்முருகன் விஜயோடு சேர்ந்து விடுவார் என்கிற அந்த பார்வை எனக்கு இருக்கிறது. அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கின்ற அனுகூலம் என்பது, நான் வன்னியர் சமூகத்தையே நான் விஜயோட ஆதரவு கேட்குறேன், அஞ்சலி அம்மாளை தூக்கி பிடித்த விஜய்க்கு நீங்கள் தான் வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்பார். திமுக 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கல, அதை நான் அழுத்தத்தை கொடுத்தேன், திமுக கேட்கல. இப்போ நான் வெளியே என்ன சொன்னார், நான் சொல்ல வேண்டிய 5 நிமிஷத்தை கூட திமுக தலைமை காது கொடுத்து கேட்கல, சபாநாயகர் என்னை பேச விடலை, நானும் கூட்டணி கட்சியில் தானே இருக்கேன், கூட்டணியில் தான் இருக்கேன், அப்போ எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்படித்தான் அவருடைய பேச்சு இருக்கு. வேற எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எனக்கான இடம் இல்லை, எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாரு பாருங்க. இது எல்லாமே எங்கே போய் முடிய போகுது, எங்கே எண்டுன்னு பார்த்தா இந்த எண்டு தான். ஒன்று திமுக அவரை டிமாண்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலமாக செஞ்சால் அவருக்கு பின்ன பேர் பெல்ட் தானே. இப்போது திமுக கூட்டணி வேல்முருகன் கூப்பிட்டு முதல்வர் பேசுகிறாரு, முதல்வர் சந்திக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு வெயிட் கிடைக்கும். கண்டிப்பாக அது அவருக்கு லாபம் தான். இல்லை முதல்வர் அவர்கள் அவர் கண்டுக்கல அப்படின்னா அவர் அங்கே போய் சேர்றதுக்கு நியாயமான காரணம் மக்கள் மத்தியில் சொல்ல முடியும். எதுவுமே ரெண்டுமே லாபம் தான் அவருக்கு. ஆனால் இப்போ உள்ள நிலைமையை பார்த்தா முதல்வர் வேல்முருகனை இனி சொன்னீங்க, இவ்வளவு கூட்டணி கட்சிகள் அரசை எதிர்த்து பேசும்போதெல்லாம் முதல்வர் அமைதியாக இருந்தார். சாம்சங் விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கவே இல்லை, ரொம்ப பொறுமையாக இருந்தார். விசிகாவை எந்த கண்ணோட்டத்திலையும் அவர் விமர்சிக்கல. இதை விட மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, விசிகா தனியாக வந்துடணும். ஆனால் வாயை திறக்கல, ரொம்ப நிதானமான போக்கை கடைபிடித்தார், ரொம்ப டிப்ளமேசியான அரசியலை கைப்பிடித்தார். ஏன்னா திருமாவளவனை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது, நம்ம பார்த்தோம். ஆனால் வேல்முருகன் விஷயத்தில் டக்குன்னு பதில் சொன்னார், கண்டித்தார், கோவப்படுறார். அப்ப என்ன அர்த்தம்னா வேல்முருகனை திமுக கைவிடுகிறது, அதான் அர்த்தம். திமுக வேல்முருகனை கைவிடுகிறது. அடுத்தது நமக்கு மைலேஜ் கிடைக்கணும், அடுத்தது கட்சியை தக்க வைக்கணும், அடுத்தது வளரணும் அப்படின்னா ஏன் விஜய் எதிர்பார்க்கிறாரு? ஏற்கனவே ஓட்டு வங்கி உள்ள அதிமுக கூட போகலாம் இல்லையா? அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி அவர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. கண்டிப்பா போகும். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி வாய்ப்பு நிறைய இருக்கு, அதையும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக போனா அதிமுக பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாஜக பாமக கூட்டணி ஏற்படுச்சுன்னு வைங்களேன், அப்பொழுது அதிமுக பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட விஜயோடு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய கட்சி சேர்ந்த மாதிரி ஒரு பலம் ஏற்படலாம், அப்படிங்கிற நெருக்கம் வருதும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. இப்போதைக்கு திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வாய்ப்பு இல்லை, அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாஜகவை விட்டு வெளிவரதான் அவங்க நினைக்கிறாங்க, அதையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். பாஜகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு இவர் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டால் விஜயோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் திமுக கூட்டணியை விட்டு விலகிறதை விட திமுக வேல்முருகனை கை கழுவுகிறது என்கிற இடத்துக்கு தான் நம்ம நகர முடியும். பாஜக அதிமுக கூட்டணியே ஏற்படும், பொறுத்திருந்து பாருங்க, அதான் நடக்கும் வேற அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றேன். இப்போ ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதில் பாமகவும் இடம்பெறும், அதில் வேல்முருகன் நிச்சயமா போக மாட்டாரு, விஜயோட போய் சேருவாரு. அப்ப அவருக்கு இருக்கின்ற சாய்ஸ் ஒன்று அதிமுக இல்லை விஜய் தான். பட் பிரகாசமாக இருப்பது விஜயோட கட்சி தான். காரணம் அங்கே மதிப்பு இருக்கும், ஏன்னா எந்த பெரிய கட்சிக்கும் விஜயோட போகலை. அப்போ ஒரு வேல்முருகன் மாதிரி ஆட்கள் போவதை விஜய் விரும்புவார், அவருக்கு எல்லா வகையிலையும் அனுகூலம் இருக்கும். அதனால இந்த கூட்டணி கணக்கில் தான் வேல்முருகன் காய் நகர்த்துகிறார். இதை முதல்வர் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் அவருடைய கோபமான வேல்முருகனை பற்றி கோபமாக பேசிய அந்த பேச்சு என்பது இதை உணர்ந்துதான் என்று நான் உணர்றேன். வேல்முருகன் என்ன முடிவெடுக்கிறார், அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுது அப்படின்னு, காலம் இருக்கு, எப்படி வேணாலும் மாறலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.